கர்ப்பசாமிக்கு மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே. உனக்கு மதுரையா? எவன் சொன்னா மதுரைன்னு? மதுரை மாவட்டத்தை நான் கூப்பிடல. உன்னை கூப்பிடும் பொழுது எழுமலை மல்லபுரம்னு கூப்பிடுறேன். செக் போஸ்டுக்கு இடது பக்கத்துல உங்க வீடு. கொஞ்சம் காடு மலைகள் எல்லாம் இருக்கும், காட்சி கொடுக்கும். உண்மையா? டிங் டிங். மதுரை புண்ணியம் பெற்று என்னாலும் உயர்ந்திருக்கிறார். வாழ்க. என்னாலும் உயர்ந்த மதுரை பாத்திரக்கடை. மீனாட்சிங்க அவன் நடந்து வர முடியாது. கர்ப்பசாமிக்கு 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 சும்மா இருக்கேடா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பல பேர்களுக்கு உதவி செஞ்சு இப்ப கடன்பட்ட மனவேதனை நடக்கு. அதனால இப்ப இந்த தொழிலை வளமாக்கி தரணும். நான் உத்தரவிட்டு குபேரனை உன் கடைக்கு அனுப்பலாம்னு நினைச்சேன். ஆகாயத்திலிருந்து என் ரூபத்தை நீ கொடுத்தால் அவனை குபேர சம்பத்தோடு வாழ வைக்கிறோம்னு உத்தரவு. எல்லாரும் ஜோரா குலவை விடுங்க பாப்போம். கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு பல கோடி செல்வங்களை பெற்று ஆனந்தம் அடைவாய். கர்ப்பசாமிக்கு அதே மதுரை மாநகர் பந்தல் அலங்காரம் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை உன்னிடம் மட்டும் பணம் நிறைய இருந்தா எத்தனையோ குடும்பங்களை நீ வாழ வச்சிருவ. ஆனா எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ உனக்கு ஒரு நிரந்தரமான உழைப்பை தந்திருக்கேன். 28 நாட்கள் இந்த சிலையை வச்சு எண்ணெயை நிறுத்தி நீ அர்ச்சனை செய்யணும். மல்லிகை பூவால இந்த கோடி செல்வங்கள் பெறுவாய். 3 பில்டிங் கட்டுவாய். வெற்றி உண்டு மகனே, ஆனந்தம் அடைவாய். நாங்கப்பா 2 பேரும் பணம் வாங்கிக்காங்க. குபேர சம்பத்து வசமாக ஹரி ஓமையும் அப்பா. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். மதுரை மாநகர் குழந்தை பாக்கிய வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் யாரது? யாருக்குடா குழந்தை வேணும்? என்னுடைய மகனுக்கு. கால் என் செல்லக்குட்டி. ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும்னு சொல்லிச்சு வந்திருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் கால் விட்டு வா. கர்ப்பசாமிக்கு என்ன பிள்ளை வேணும்டா உனக்கு? சாமி என்ன பிள்ளை கொடுத்தாலும் பரவாயில்லையா? 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 பக்கத்துல வா. இந்தா ஜனவரி 6வது மாதத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். கர்ப்பசாமின்னு பேர் வச்சுக்கா. வெற்றி உண்டு மகனே, ஆனந்தம் அடைவாய். ஆனந்தம் அடைவாய். ஆனந்தம் அடைவாய். திருநீரை சிந்திராத, செல்வமாயிரு. கர்ப்பசாமி அதே மதுரை மாநகர் சென்னையில இருந்து மதுரையில வாழ்தா ஒரு பொம்மநாட்டி. நான் தியானம் பண்றேன், எனக்கு உட்கார முடியும், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும், அவனை சரி பண்ணி தரணும் அப்படி ஒரு பொம்பளை காக்கா. யாரு மாதிரி எல்லாரும் இடிச்சு தள்ளிடாதம்மா. கால் விட்டு வா. என்ன காத்துல அடிக்கும் நினைச்சீங்களா?
உட்கார முடியாது. அப்படி அவ்வளவு கொழுப்பு என்ன உனக்கு? அப்படி சொல்லு. வேற கண்ண முடிக்கா பையனாலும் என்னையும் மட்டும் நினைச்சுக்கா, என்னையும் மட்டும் நினைச்சுக்கா, என்னையும் மட்டும் நினைச்சுக்கா. ஏய், நீ எல்லாம் ஒரு அம்மையா? 1000 தரம் சொல்றேன். நான் சொல்றது உன் காத்துல வாங்கல. காது உனக்கு செவிடா? கல்யாணம் முடிச்சு கேட்டேன், கண்டுக்கிடவே மாட்டேங்க. நீ மட்டும் உன் இஷ்டத்துக்கு இருக்க, நான் வாழ வேண்டாமா? என் மூஞ்சிலே முடிக்காத. அப்படி உன் மகன் சொன்னா நம்மளா கால விட்டுவோம். நானா கூட்டிட்டு வந்தா ஏத்துக்கிடுவியாத்தா? ஏத்துக்கிடுவியா? நீங்க சொல்லுவ, நான் தான் சொல்லுதேன். அவனா கூட்டு வரும்னு நினைக்கிறான். ஆனா கல்யாணம் முடிச்சு விவாகரத்தாகி இருக்க பொண்ணா இருக்க அவன் சௌரியம். சரானா எப்படியோ உன் மகனுக்கு மாசி சிவராத்திரி கூட பொண்ணை கொண்டு வந்து காட்டுறேன். கல்யாணத்தை முடிக்கிறோம் போ. கர்மசாமிக்கு மதுரை என் மகளுக்கு தகுதியான மாப்பிளை கொண்டு வந்து சேர்க்கணும்னு தாமரை பூ மாலை போட்டவன். தேனினும் இனியவள் தாமரை மலர் போல் செந்தாமரை மலராள், என் சிந்தையினில் வருவாள். நல்ல கால விடல, வயசாயிடுது. கரெக்ட் தான். சாமிட்ட மனசை கொடுக்கல, காரியத்தை நினைச்சு கும்பிட்டு இருக்கீர். கருப்புசாமியை நினைச்சு கும்பிடல. இன்னொரு தர காலில் விட்டாங்க. வரலாம். ஏற்கனவே பார்த்திருந்த கணவரை போய் அந்த மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தை, ராசி சக்கரத்தை தான் நீங்க எல்லாம் பார்த்தீங்க. பொருத்தம் இருந்துச்சு. ஆனா அவனுக்கு இந்த பொண்ணுக்கு பேசி முடிக்கணுங்கிற எண்ணம் வரலையே. அது ஏன்? ஜென்மபாவத்தின் அடிப்படையில அவனுக்கு மட்டும் மனைவியாக இருந்திருந்தா 12 வருஷம் மட்டும்தான் உன் மகா திருமாங்கல்யத்தோட இருந்திருப்பான். அதுக்கு பிறகு அவ வேற இவா வேறன்னு இருக்கும். அப்படி ஒரு விதி இருக்க போய் தான் நான் கருப்பசாமி பிரம்மதேவன்கிட்ட கேட்டு இந்த நிலைகள்ல மாற்றம் இருக்கு, அதனால தை மாதம் வரக்கூடிய கடைசி மூர்த்தத்துக்குள்ள தரமான மாப்பிளையை கொண்டு வந்து உறுதிப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு உத்தரவுல இருக்கு. கால் விட்டுவாப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஐயா நல்லா கூப்பிடுங்க, ஆனந்தமா கூப்பிடுங்க. கருப்புசாமிக்கு ஜெயிக்க வைக்கிறேன். சிங்கப்பூர் மதுரையெல்லாம் போய் உட்காருங்க. அடுத்த ரவுண்ட்ல கூப்பிடுறேன். வருத்தப்படக்கூடாது. என்னை பார்த்ததே உனக்கு பெரிய சந்தோஷம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பிறகு பிறகு கண்ணாடியை கலைத்து காலில் விட்டு வாப்பா. என்னடா கம்பலாம்? வெரி குட். ஊன்றுகோலாக இருப்பாய். எப்படி இருப்ப? ஊன்றுகோலாக இருப்பாய், நெம்புகோலாக இருக்க கூடாடா. சயின்டிஸ்ட வென்பு ஏன் கூடாது? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சில கோடிகளை உன்னுடைய தொழில முடக்கி வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தில் இருக்க. ஆனா இப்ப எதிர்பார்க்காம ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு பெரிய புரோகிராம 3 பேர் சேர்ந்து போட்டு அதுல இவ்வளவு அமௌண்ட் செலுத்தி வெற்றி ஆக்கிட்டோம்னா சில கோடிகளை பெற்று விடலாம்ங்கிற முடிவில் இருந்தோம். அதுல எதிர்பார்க்காம கிரகங்கள் படி ஒருவருக்கு ஒரு சிறு தளர்ச்சி ஏற்பட்டு தொழிலை நடத்த முடியாத மனக்குறை. ஆனா இப்ப அவன் எந்திரிச்சு சரியாயிருவானான்னு கேட்டேன். காலில் விழுந்துட்டு வா. நீங்கள் கொடுத்த பணத்துக்கு ஒபினைல், அதாவது மைண்ட் அக்ரிமெண்ட் எழுத்தெல்லாம் போய் படிச்சு பார்த்தேன். அந்த அக்ரிமெண்ட்ல இப்போதைக்கு அவருக்கு இயலவில்லை என்றாலும் அவர் சார்பாக ஒரு நண்பனை உங்கள்கிட்ட அனுப்புவதாக அவர் முடிவெடுத்திருக்கிறார்.
நல்ல புரிஞ்சுக்கணும். அவருக்கு உடலுக்கு இயலவில்லை, அதன் காரணத்தினால் அவர் சார்பாக உங்களிடம் ஒரு நண்பரை அனுப்புவார். அவரை நீங்கள் வழிநடத்தி அந்த பிசினஸை நடத்தலாம்னு மேல இருந்து உத்தரவாயிடுது. பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக வெற்றி அடைந்து வருவாள். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வரலாம். ஆனாலும் ஒரு சின்ன நிபந்தனை. என்ன நிபந்தனை? உடல்ல ஒரு சின்ன பகுதியில ஆபரேஷன் பண்ணணும்னு ஒரு சின்ன சூழ்நிலை இருக்கு. யாருக்குடாது? அந்த ஆபரேஷன்ல ஆபத்துல நான் காப்பாத்துறேன். நல்லாரு, வெற்றி அடைந்து வா, கோடிகளோடு என்னை தேடி வா மகனே, வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வெள்ளக்கோவில். அதுக்கும் அரோகராவா? என்னக்கா நீ நான் கவனிக்காம சொல்றேன். உள்ளமெனும் கோவிலிலே வாழ்பவனவன் ஊழ்வினைகள் மாற்றி வைக்கும் உத்தமனவன். ஊழ்வினைகளை மாற்றி வைப்பவன் யாரப்பா? இறைவன். என்னம்மா வேணும் உனக்கு? உட்கார். ஆம்பளை பையன் பிறப்பான், என்ன பேர் வைக்கலாம்? நான் சொன்ன பேரை வச்சிருவியா? சாரங்கபாணின்னு வை. ஏன்னா உன் வீட்டு பக்கம் போன சங்கு சக்கரம் தரிசு வாழ்தண்டி என்னும் 5 ஆயுதமும் கொண்ட பெருமாள் அங்க இருக்கிறார். அங்க பிறக்கிற ஆம்பளை பையனுக்கு சாரங்கபாணி அப்படி பேர் வை. அவன் 18 வீடுகள் கட்டி பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். எதிர்காலத்துல IAS ரிசல்ட்டுக்கு அவன் வந்துருவான். கால் வந்துட்டுவான். சும்மா இருக்கிய வரலாம். கர்மசாமி பெருமையா சொல்லிட்டீங்களே, எப்ப ஜனனமாகும்? அதுக்கு ஒரு விளக்கம் வேண்டாமா? மார்கழி திருவாதிரைக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். வெற்றி அடைந்து திருப்தியோடு என்னை பார்க்க வருவாய். ஆமா, ஒரு பஸ்ல 85 சீட் இருக்கு. ஆனா 85 சீட்லயும் ஆள் இருக்கு. எக்ஸ்ட்ரா 3 பேர் ஏறிட்டாங்க, உட்காரணும்னு நினைக்கான். அந்த 3 பேருக்கு சீட் எப்படி கொடுப்ப? அப்படியா? இவ்வளவு நாள் பொறுத்தாச்சு, 2ஆம் தடவை அவங்க உட்காரணும். என்ன நினைப்ப? இறங்கிறதுக்கு தயாரா இருக்கான் அவன் வீட்டுக்காரன். அப்போ அங்க பிறக்கிறதுக்கு இன்னொரு குழந்தை தயாரா இருக்கு. 2க்கும் இடையில நஷ்டம் இல்லாம பிறக்க வைப்பதும் இருக்க வைப்பது எப்படி என்பதற்கு 28 நாட்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு சுவாமியே, ஹரிகர சுதனே, இந்த கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி பிறகு என்னை நினைத்து வீட்டுல தீபத்தை ஏற்று அந்த ஜோதி ஆத்மாவை காப்பாற்றுகிறேன். புதிய ஆன்மாவை தருகிறேன். அடைவாய் வெற்றி, பெருவாய் ஆனந்தம், வாழ்க. அண்ணாதுரை மாதிரி பேசணும்னு இருக்கிய? கர்மசாமிக்கு அதே வெள்ளக்கோயில் வெளிநாட்டில் இருக்கும் என் மகன் விஷயத்துக்கு தெளிவு கொடுங்கள் சுவாமி. இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னு காட்டுக்கிறோம். என்னப்பா வேணும்? எந்த இடைஞ்சலும் இல்ல, வழக்க முடிய போகுது, ஜெயிக்கிறேன், காப்பாய்த்தாரேன். சத்துவம், எந்த இடைஞ்சலும் இல்ல, என்னை நினைச்சுக்கலாம் கூட நான் வருவேன். ஆமா, நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்கள் பாடி நல்லவன் ஒருவன் இங்கிருக்க வாழ்க. அதைய திருப்பூருக்கும் பல்லடத்துக்கும் இடையில ஒரு பொம்மநாட்டி என் இடத்தை வித்து தரணும், நான் கொடுத்த பணம் திரும்பி வரணும். இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நடத்திட்டாங்க. அல்வா கொடுத்துட்டாலையாதீங்கன்னு கேட்கறான். எப்படி கேட்கற? அல்வா கொடுத்துட்டாலையாங்க. நான் அல்வாவே சாப்பிட மாட்டேன், எனக்கு சுகர். ஆனாலும் இன்னொருத்தருக்கு அல்வா கொடுக்கவும் மாட்டேன், அவனுக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இன்னொருத்தர் காரணம் சொன்னான்.
அப்பா, இடத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி தரணுமா அல்லது பணத்தை திரும்பி வாங்கி தரணுமா? முதல்ல எடுத்துட்டு வைக்கணுங்க, அப்புறம் உங்களுக்கு பிடிக்காத ரொம்ப பிடிச்ச ஆர்பி பண்றேன். ஓஹோ, அப்படி கண்ண முடிக்கலாம். இந்தாமா, 3 1 பங்கு அட்வான்ஸ் ஆக கிடைக்கும். இந்த கனியை அந்த இடத்துல வைக்கணும். இந்த கனியை வீட்டுல வச்சு என்னை நினைத்து வணங்கணும். வெற்றி உண்டு, அடைந்து என்னை பார்க்க வருவாயாக. இதோ அட்வான்ஸ். கர்மசாமிக்கு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். குதிரை நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமும். என் பிள்ளை குட்டிகள் ஒற்றுமையா இருக்கணும் கருப்பசாமி அப்படின்னு கேட்டு வந்தது யாருமா? கால் வந்துட்டாங்க. வரலாம்ப்பா. என்ன வேணும்? பையனுக்கு திருமணம் நடக்கணும். பக்கத்துல வாங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம்னா என்னது? கல்லூரினா என்னது? பல கல்லூரிகளை அடக்கியது பல்கலைக்கழகம். அதுல எல்லா சப்ஜெக்ட் உள்ள கல்லூரிகளும் இருக்கும். அத மாதிரி குடும்பம் எப்படிப்பட்டது? எல்லா குணமுடைய பிள்ளைகளும் அங்க இருக்கும். கோவக்காரன் ஒருத்தர் இருப்பான், கொடுமைக்காரன் ஒருத்தர் இருப்பான், குழுந்த மனவுடையவன் ஒருத்தர் இருப்பான், என்ன வஞ்சகம் ஒருத்தர் இருப்பான், வாழ்த்துறவன் ஒருத்தர் இருப்பான், உழைக்கிறவன் ஒருத்தர் இருப்பான், ஒதுங்கி கிடக்கிறவன் ஒருத்தர் இருப்பான். ஆனா உன் மருமகளை பார்த்தேன், அவ மனசு மட்டும் கருகி போய் உருகாத கல்லா இருக்கு. அந்த மனத்தை செம்மையாக்கி உன் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தந்தா போதுமா? சந்தோஷமா கல் விட்டுவாங்க, கல் விட்டுவாங்க. நான் தான் என்னது? வாப்பா, இந்த கனியை கொண்டு போய் வீட்டுல வை. மெல்ல மெல்ல மனசு மாறி தன்மையோடு வாழ தகுதியுடையவர்களாக மலர்ச்சியாக்கி தந்துருவேன். வெற்றியடைந்து என்னை பார்க்க வாங்க செல்ல மக்களே. கல்யாணம் கண்டிப்பா முடிக்கணுமா? அப்படியா? சரி, கண்ண முடுங்க. என்ன செய்தாவன்? 2 வீலர் ஷோரூம் பக்கத்துல அடிக்கடி போறானே, எதுக்கு போறான்? 2 வீலர் ஃபோர் வீலர் ஷோரூம்ல இருந்தாங்க. இப்ப எஸ்ஆர் பைப்ஸ் இந்த கம்பெனில சேல்ஸ் மேனேஜர் இருக்கிறானோ. நிறைய வண்டிகள் அடக்கி பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் கண்ண முடுங்க. இடையில ஒரு பிளேட்ட லேசா டச் வச்சுட்டான். இப்போ கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். இல்ல தை மாசம் கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். வீணா குழம்பாதீங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. போங்க போங்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அதே கோயம்புத்தூர் சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? என்னமா சொத்து உங்களுக்கு? கால் வந்துட்டு வாங்கம்மா. வணக்கக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்ல காலோடைய இங்க நீ பத்திரத்தை படிச்சு பார்த்தேன். நீங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்க சொல்லக்கூடிய ரேட்டு மார்க்கெட்ல இல்லையே. நீங்க கொஞ்சம் கூடுதல் சொல்லுறீங்க. முதல்ல வாங்குறவங்க பூரா அந்த பத்திரத்தை டாக்குமெண்ட்டை படிக்கிறான், வாங்கிக்கிறேன், வெற்றியாக்கி தரேன் அப்படின்னு சொல்லுதான். கடைசியில் அங்கே கொண்டு போய் அவங்களுக்குள்ள பேசின உடனே இவ்வளவு ஒர்த் ஆகாதுன்னு சொல்லி பேசி முடிக்கிறான்.
இதுவரை நடக்கிறது அதுதான். அதனால உங்களுக்கு சரியாக 3.25 மாதத்துல அதை வித்து தந்தா போதுமா? கொஞ்சம் ரேட்டை குறைச்சிக்கலாமா? இப்ப எவ்வளவு வேணும்? 75 லட்சம். 75 லட்சம். 65 லட்சத்துக்கு கேட்பான். 70 லட்சம்னு முடிச்சு தரேன். கால் ஒழுட்டுவா. எவரும் பண்ணுவீங்களா சாமி கேக்கு? நீ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தாப்பா அந்த இடத்துல அந்த கனி விபூதியும் வை, விலையாகும். அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னைய பார்க்க வாங்க, சந்தோஷமா இருங்க. வீட்டு பக்கத்துல ஒரு அம்மன் தெய்வம் இருக்கு, கொஞ்சம் விளக்கு போட்டுக்கோங்க. ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள். அதே கோயம்புத்தூர் எல்லை தன் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? என்ன பிள்ளை? கால் விழுத்துவ வர, நீ வரியா? வாமா வா, சும்மா இருக்கேன். அவளும் பிள்ளைய பத்திருக்கா, இருக்கு பிள்ளை. நீயா கவலைப்படுற? நின்று வர, ஆனந்தமாக நின்று. இன்னொரு தடவை போயிட்டு வா, கவலை. உன் மகன் பேர் என்ன பேரு? முசுர் குடம் பிடிச்சப்ப தேவையில்லாம சண்டை போட்டுட்டு போலீஸுக்கெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. இப்ப அவ மனத்து மாதிரி இல்லாம இருக்கா. அவ கண்டிப்பா உனக்கு வேணுமா? அப்படியா? ஓமாவும் கூட வாழ மாட்டோம்னு சொல்லுதா? நீ வெளியே போயிருவியா? அவ வாழுவா. ஓகேவா? அப்படியா? போயிட்டு வா, கால் விட்டு வா. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. அப்படி தாயை விலக்கிட்டு வாழணுங்கிற அவசியம் இல்லை. தாய்க்கு பின் தான் தாரம். சரிண்ணா? தேவர் பிலிம்ஸ் தாய்க்கு பின் தாரம். சண்டை சின்னப்பா தேவர் பிலிம்ஸ். கண்ண மூடு. இந்தா மருமகள், பேரன், பேத்தி, மகன் எல்லாரும் ஒரு கூட்டு கிளியாக வாழ்வீர்கள். வெற்றி உண்டு. சென்று வருக. கர்மசாமிக்கு வாழ்ந்து விழுந்துக்குமா? வீடு சம்பந்தமா கேட்டு வந்தது யாருமா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. என்னக்கா வேணும் வீட்டுக்கு? அப்படியா? கால் ஒன்று வா. உன் வீட்டுக்கு முனீஸ்வர சாமி பார்வை இருக்கு. ஆமா, அதனால அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. அத கட்டியதுல இருந்து பணம் நஷ்டமா இருக்கும், உடல்நிலை சரியில்லாம இருக்கும், மனக்கோளாறு காட்டும், ஏண்டா கட்டும்னு வேதனை இருக்கும். இதெல்லாம் நடக்குமே இருக்கு. ஆமா, கால் ஒழுட்டுவா. அப்ப இப்ப என்ன செய்யலாம்? அயலார் பார்வைக்கு அதை திருப்பணும், திருப்பிடுவோம். உட்கார். இந்தா அந்த வீட்டை கொடுத்துரு. புதுமையாக ஒரு வீடு நீ கட்ட வேண்டாம், வாங்கி தாரேன். வர வச்சாச்சு, கொடுத்துரு. பணத்தை வாங்கிக்கா, புதுமையா இன்னொரு வீடு வாங்கிக்கா. வெற்றி. அடுத்த உத்தரவுல அதை அடிச்சு தாரேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மதுராந்தகம், சென்னை மதுராந்தம். அடிக்குதடி நல்லதொரு சான்ஸ். கோயம்புத்தூர்லாம் போய் உட்காருங்க. அடுத்த ரவுண்டு கூப்பிடுறேன். ஜம்முன்னு வர பாருங்க, ஜம்முன்னு. சோமா இருக்கேடா. உன் மகன் அவனுடைய மனநிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, நீ வேதனைப்பட்டு வந்திருக்க. இதோட 5 வாரங்கள் பக்கத்துல ஓடியாச்சு. இன்னும் 1 வாரம் என்னைய பார்க்க வரணும். அன்னைக்கு என் சன்னிதானத்துல அவனை படுக்க வச்சு என்னுடைய கனிகளை கொடுத்து அவனை நான் தெளிவா எழுப்பி தந்துருவேன். டிகிரி வாங்கணும்னு நினைக்கிறான், அது வாங்கிட்டான். அது அவனுக்கு புரியல. அடுத்து அவனுக்கு உத்தியோகமும் தாரேன், உருப்படியான பிள்ளையா வாழ வச்சும் தாரேன்.
இந்தாடா மகனே, ஆனந்தம் அடைவாய் என்று உயர்வாக இருப்பாய். அன்னைக்கு வந்ததுக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல, தெளிவு கிடைச்சாச்சு, உண்மையாயாச்சு, கிடைச்சாச்சுடா. மாத சம்பளம் தாத்தா கோயிலுக்கு தர்ம கட்டளைக்குடா. நல்லாருடா. சென்னை எம்ஜிஆர் நகர், சென்னை எம்ஜிஆர் நகர் வருகிறேன் அப்பா. ஏன் கவலைப்படுகிறாய் மகனே? சென்னை எம்ஜிஆர் நகர். கடன்பட்டு நெஞ்சை போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். கடன் பட்டிருக்கியா? எவ்வளவு கடன் பட்டிருக்கு? உட்காராங்க, கதை பேசக்கூடாது. சென்னை எம்ஜிஆர் நகர் பைசில் 1, சென்னை எம்ஜிஆர் நகர் பைசில் 2. வரையா வாராயோ தோழி வாரா. கேகே நகரா எம்ஜிஆர் நகரா? எம்ஜிஆர் 1 2 3 4 5 தெரு பேரு. மார்க்கெட்ல இருந்து இடது பக்கம் போனா உங்க ஊரு அப்படிதானே? மார்க்கெட்ல உள்ள அப்படி மெயின்ல போறோம், இறங்குதோம், அப்படி உள்ள போறோம். போனோடனே இடது பக்கத்துல போனா 2வது தெருல சீனிவாசன். கால விட்டாடா நீ தான். நமக்கு அட்ரஸ் தெரியுங்களே. ஆமா, நல்லா இருக்கியாப்பா? என்னடா வேணும் உனக்கு? தம்பி என்ன வேணும்? என்ன பிரச்சனை சொல்லு. சிவாய நமவோம். சொல்லுப்பா, என்னடா வேணும்? யாருக்கெல்லாம்? நீ கல்யாணம் முடிச்சியா? என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? யார? இந்த அம்மாவை? கண்ண முடிக்காங்க, உள்ளுக்கு வரேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னொரு ஆள் எம்ஜிஆர் நகர்ல இருந்து இருக்காரு. அவன் யாருப்பா? ட்ரெயினுக்கு போயிட்டான். பதினொன்னே முக்கால் நைட்டு. எத்தனை மணி? இரவு 11:45 உங்க வீட்டை சுத்தி யாரோ வர்றது மாதிரி உங்களுக்கு கணக்கு வந்துகிட்டே இருக்கு. 12 மணி கதவை திறந்தே உள்ளுக்கு ஆள் வந்துருச்சு போருக்க அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது. ஆனா இது செய்வனையால் ஆனதா அல்லது வேற ஏதோ ஆவி வந்து நம்மளை கூப்பிடுதா அப்படிங்கிற குழப்பம் உங்க மண்டையில இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்காக எத்தனையோ கோயில்கள்ல அர்ச்சனைகள், பூஜை புரஸ்காரங்கள் செய்து அச்சரங்கள்லாம் வாங்கி கொண்டு வச்சோம், அது விலகல. அப்ப இங்க நடந்தது என்ன? பொம்பளை மேல போட்டி போட்டு எதுவும் செஞ்சுட்டாங்க அப்படிங்கறதுதான் முடிவு. கால் வந்துட்டுவாங்க. ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்பில்கள் ஒன்றான கூடு இது. இந்த தீய சக்தியை விலக்கி உங்களை தெளிவாக வாழ வச்சா போதுமா? உங்களுடைய மனத்துக்குள்ள சில சமயத்துல இப்படியெல்லாம் நம்ம இருக்கு, நம்ம இருப்போமா, செத்து போயிருவோமா, அல்லது நம்மளுக்கே மனப்பேதம் வந்து தற்கொலை செய்திருவோமோ அப்படிங்கிற பயம்லாம் உங்க உள்ளத்துல தோண்டிடுது. சரணடா, இந்த குழப்பத்திலிருந்து இருந்து உங்களை விடுதலை ஆக்கி தரேன். என்ன? ஆவிகளிடம் பேசலாம் என்று ஒரு சக்தி உண்டு. அவர்களை நீங்கள் எதுவும் பார்த்தீர்களா? அதுக்கு என்ன பதில் சொன்னார்கள்? நான் ஒருத்தங்கிட்ட பேசினேன், ஆவிகளோடு பேசலாம். நான் போயிட்டு இருந்தேன், நானும் ஒரு பையனும். அப்போ எங்க தாத்தாவுடைய ஆவியோட பேசணும்னு சொன்னேன். சரி பேசுவோம்னா அவன் சொன்னா, அவங்க தாத்தா ஒரு வளர்ந்த ஆளுதான். ஆமாப்பான்னு. வெள்ளை துண்டு போட்டிருப்பாரு. ஆமா, அந்த காலத்துல கருப்பு துண்டு கிடையாது, நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன். ஆனா அவர் இப்போ உங்கள்கிட்ட வந்து சாப்பாடெல்லாம் கேட்கிறாரு, உங்களுக்கு பக்கத்துளையா இருக்காரு, அவருடைய ஆத்மா அதை புனிதம் அடைஞ்சிருது, அதனால நீங்க அவரை கும்பிடுங்கன்னாரு. ஆமா அப்படின்னு. அதனால இது நீங்க வந்து பரிபூர்ணமா நினைச்சுக்கிட்டீங்கன்னா அவருடைய ஆவி உங்களுக்கு துணையா இருக்கும்னா. நான் சொன்னேன், எங்க தாத்தா இன்னும் சாகவே இல்லையான்னு. எங்க தாத்தா சாகவே இல்லை, நீங்க சொல்றது அவர் செத்த பிறகு நான் செய்தேன் பாட்டேன். வேற என்னத்த சொல்லுது? நீ காலில் விட்டுவாங்க எல்லாரும்.
இதுக்கு அங்கிட்ட அது சரியா தப்பான்னு நீங்க தான் முடிவு எடுத்துக்கணும், நான் சொல்லக்கூடாது. என்னடா அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. சரியா தப்பானே பக்கத்துல வாங்க. அது நம்முடைய மன இயல்புகளின் உணர்வுகளுக்கு தகுந்தார் போது ஹீலிங்காக சொல்லக்கூடியதுதான் ஆவி. சரிதானா? நிச்சயம் ஆவிகள் என்பது இருக்கிறது. சில பாவிகளின் ஆவிகள் தான் இந்த பூலகத்தை ஆட்டி படைக்கிறது. அதுல உங்க வீட்டுக்கு வந்தது ஒருவரால் ஏவப்பட்டது, ஒரு முனீஸ்வர சாமியுடைய கட்டுக்குள்ள இருந்து வந்தது. புரியுதா? அதை நீக்கித்தாரேன். என்னைய அடுத்த வாரம் வந்து நேர்முகமாக பார்க்க, புதன்கிழமை வந்து பார்க்க வேண்டும். அடுத்து பேசுவோம். RSI ஃபிளாஷ் மீடியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.